சொல்லுங்க. படுக்க போடுங்க. படுக்கவே போட மாட்டாங்கடா அந்த பையன். உண்மையா இருக்கு. பா 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 பா. வா 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 வாட் ஆ மேன். பேர் பாபு. ஒரு காலத்துல இது வந்து செம்ம ஃபேமஸான பிஸியான காம்ப்ளெக்ஸ். செம்ம டிராஃபிக் என்ன பை? ஆமா பாய். நீ அடி எல்லாரும் ஆர்டர் நீ அடி. தாசா மஹால்ல வந்து வேற மாதிரி இருக்கும். அது எங்க இருக்கு தாசா மஹால்? ஓட்டேரி பாய். ஓட்டேரிங்களா? சூடா இருக்கும் கையாலே செய்வாங்க. புரியுது? எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ஒண்ணும் தெரியாது நமக்கு. Hi Habibis, welcome back to other video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து ரெண்டாவது ஜும்மா, பாய் வந்து இரண்டாவது வாரம் நல்லபடியா வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு என்ன செய்யறோம், நம்ம வெளியே போறோம் பத்தா போறோம். பாய்க்கு வந்து பத்தாவை காட்டுறதுக்காக பத்தா போறோம். அதுக்கு முன்னாடி லஞ்ச் வந்து பாய் இதுக்கு பாயா சாப்பிட்டதே இல்லையா, எங்கேயுமே சாப்பிட்டது இல்லையா வீட்டுல கூட. சோ நம்மளுடைய பாயா வீட்டுல சாப்பிட்டுருக்கோம். நீ என்ன டேஸ்ட்ல பண்றேன்னு பாத்துக்கிட்டு நீ கசகசா போட மாட்டேன். எங்க வீட்டுல கசகசா போடுவாங்கன்னு நேற்று கேட்டதுக்கு நான் பாயாவே சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னேன். பாயா சாப்பிட்டு இருக்க, கசகசா எல்லாம் போடுவாங்க, நீ எதுவுமே போடலையான்னு கேட்டேன். கசகி வேணா போடுறேன். ஓகேவா? சோ நம்ம வந்து இப்போ பாயா செஞ்சு அனுப்புறோம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் பட்டன், அப்புறம் லைக். ஓகே பாய். எல்லாம் வெட்டி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம வந்து பாயாவை தாள் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி மர நெய், இதுக்கு பேர் வந்து மர நெய் சொல்லுவாங்க. மர நெய் லைட்டா கொஞ்சம் நெய்யை ஊற்றி விட்டு ஃபுல்லாக கட்டி ஆயிடுச்சு. நெய் அடிக்கிற குளிர்ல இல்லை அந்த மாதிரி ஆயிட்டா. நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். இங்கே நின்ற பேசாம ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். பாய் பேசுங்க, அமைதியா இருக்குங்க. பெரியவர் பேசும்போது சின்ன பசங்க கம்முன்னு இருக்கும். பெரியவங்க பேசும்போது சின்னவங்க கம்முன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு நீ சின்னவனா? ஆமா, அப்படி எல்லாருக்கும் சொல்ற, ப்ரொடெக்ட் பண்ற எல்லாருக்கிட்டையும். நான் சின்னவன், ஆமா, நான் நல்லவன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ யாரு, அப்பா யாரு, நல்லா இருந்தது எல்லாம் உனக்கு தெரியும். உன் நண்பன் தேவா யாரு, உன் நண்பன் கார்த்தி யாரு. சைஸஸ் தான் முக்கியம் கறிக்கு. ஓகேவா? நான் கூட தான் போடுறேன். இது வாசனை வர மாட்டேங்குது. வாசனை வரும் பை. என்ன பை நீங்க பட்டை ஒழுங்கா போட்டாதான். பட்டையை கலப்பணுமா? இது ஒரு மரம் தானே பை ஆக்சுவலி. ஆமா, அது காஞ்சி வருது தானே. இந்த மரத்துல இருந்து வர தோல் தான். எஸ். பிரிஞ்சி இலை, பெரிய ஏலக்காய், ஸ்டாரு, பட்டை, அப்புறம் காஜு பத்திரி, அப்புறம் லவங்கம், கிராம்பு. இது அளவு சொல்லணுமே. அளவு சொன்னாதான் எல்லாத்தையும் ஜப்பார் பாய் மாதிரி கரெக்டாக வருவாங்க. ஹோம் மேட் அசத் பாய் பிரியாணி. ஓகேவா? இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு வேக வச்சுட்டு சூடா இருக்கும் கையாலே செய்வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ஒண்ணும் தெரியாது நமக்கு. உள்ள கை பண்ண மாதிரி தெரியலையே. என்ன எனக்கு தெரியல. பல வித்தைகளை போட்டு வந்திருக்கான் உங்களுக்கு.
கரண்டி போடணும், ரொம்பலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் சப்ஸ்கிரைபருக்குலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் அவங்க ட்ரை பண்ணி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனை தான் கலாய்ப்பாங்க. ஐயோ, அப்படிலாம் அது தப்பு, நீங்க பண்ணாதீங்க மக்களே. மக்களே. அவரை அந்த எண்ணெய் சூடு இல்லாத போது கை விட்டாப்புல, அதனால இந்த ஒரிஜினலை நீங்க தெரிஞ்சுக்கிங்க. என்ன சூடு? வெங்காய சூடு இல்லை. வெங்காய சூடு இல்லை, அதனால அது வெங்காயத்தை தான் பரட்டினா போல. இந்த மாதிரி பல இதெல்லாம் இருக்குது, அதனால யாரும் ஏமாறாதீங்க. அடுப்பு பத்த வச்சா பாத்திரம் சுடதான் செய்யும். வீணாகி விட்டது. ஆஃப் பண்றோமா? என்ன செய்றீங்க? அரிசி கொதிய வைக்கணும். ஏன்டா அடப்பாவி, எல்லாரும் ரைஸ் வச்சுச்சு, சாரி தண்ணி வச்சுட்டு ரைஸோட தானே கொதிக்க வைப்பாங்க. நின்னல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதை பண்ற. தண்ணியை கொதிச்சுன்னா இதை போட்ட அடுத்த 3 நிமிஷம் ரெடி ஆகும். ஐயோ, அது பிரியாணிக்கியா? நம்ம சரி இது பாயாயா? பாயாக்கு அதே சாப்பிடணும். பாயா சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி. அந்த சட்டியோட அழுக்கெல்லாம் அதுல இதுல போயிடுச்சு. இப்போ ஒன்றும் போல வடிச்சு போ கையில கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன். இந்த இதுக்காகத்தான் அப்படியே பண்ணா அதே கோச்சிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த சட்டியில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சுல. அழுக்காவே இல்லை, நாங்க கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கோம். எங்க கொதிக்கவே இல்லையா? வெயிட் பண்ண மூடிய போனா கொதிக்கும். எப்படி கொதிக்கும்? உப்பு போடல? அப்பப்போ முட்டிட்டா ஃப்ரீ ஆயிடும். பாட்டுங்க ஒரு பாட்டு. உப்பு இல்லா பண்ணோம். உப்பு பாட்டு பாடுங்க. நீ போடியா, நான் சொல்றேன். நான் தானே சோறாக்குறேன். சரி 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 சரி. சில பேருடைய முறை இப்படி. போடுங்க ஒரு பாட்டு. மக்களுக்கு தத்துவம். வெள்ளிக்கிழமை அதுவுமா என்ன பண்ணீங்க? அல்ஹம்துலில்லாஹ் காக்கா. ஒரு 2 வாரமா அல்ஹம்துலில்லாஹ் 2 வாரமா ஜும்மா முடிச்சாச்சு. அடுத்து இன்னும் 2 வாரம் இருக்கு. 1 மாசம் கம்ப்ளீட் ஆயிடும். அதுல போயிட்டு உம்ரா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நோக்கத்தை நிறைவேற்றணும். இது போடு, இது போடு. என்ன பண்ணணும்? காஷ்மீரி சில்லி எல்லாம் தெரியுது எங்க இருக்குன்னு. எது சாப்பிட்டீங்களா? பீஃப் நிஹாரி போடுங்க போடுங்க, பிரச்சனை இல்லை. போதும் போதும், அதுல போதும்டா. 3 வாட்டி போடணும். ஏயோ 3 வாட்டி போடணும், 4 வாட்டி இறக்கணும்னு. எது சாப்பிட்ட பீஃப் நிஹாரி எப்படி? ஐயோ வேற லெவல் தந்தது. தாசா மகாலுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல், டிஃபரண்ட் டேஸ்ட். தாசா மகால்ல வந்து வேற மாதிரி இருக்கும். அது எங்க இருக்கு தாசா மஹால்? ஓட்டேரி பாய். ஓட்டேரியில. ஓட்டேரி இருக்குல்ல? ஆமா. அதெல்லாம் போல அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தருவாங்க. இங்க அப்படி கிடையாது. ஆல்ரெடி நல்லா கரெக்டா பண்ணி வச்சு வேணுன்ற மாதிரி நாக்கில் வச்சோன்னே வேற லெவல் அது. கீழே அது வேற மாதிரி இருக்கு. அந்த ஃபிளேவர் வந்து நான் ஆலந்தூர்ல ஒரு பிஸ்மில்லா பாய்னு ஒரு கடை இருக்கு, பிரியாணி கடை. ஆலந்தூர் பிஸ்மில்லா பாய். ஆமா, அந்த இடத்துல இந்த ஃபிளேவர் வந்து கொடுத்தாங்க. நான் வந்து அது ஃபீல் பண்ணிருக்கேன். வாவ் வாவ் வாவ். பிரியாணி தான் அந்த கடையில சாப்பிட்டுருக்கேன். அங்கேயே சொல்லுவாங்க மட்டன் சுக்கான்னு ஒன்று விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது இது பழைய ஈயம்பை தலை பேச்சம்பழம் அதுவா? இந்த இது பழைய அடுப்பு இருக்குல்ல, அந்த கறி. ஆமா ஆமா, கறி அடுப்பு இதுல செய்வாங்க. அந்த மாதிரி இருந்து நல்லா இருந்து செம்மையா இருந்து சாப்பிட்டோன்னா சொக்கிட்டீங்க. வந்து அந்த நெஞ்சு கரைச்சல் இதெல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல சாப்பிட்டோம்னா நைட்டு ஃபுல்லா கோளாறு தான். கோளாறு தான். எப்போ விற்கிறதுன்னு தெரியாது. இவர் திருப்தியா சாப்பிட்டு படுத்துட்டீங்க. சாப்பிட்டோம், ஒரு சூதனி சாப்பிட்டீங்க. வேலை முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் காக்கா.
ஸோ வித்தியாசமா சாப்பிட்டீங்க நேத்து. ஆமா பாய், ஆமா பாய். இப்போ எங்க போறீங்க? பத்தா. பத்தா. என்ன இது நீங்க தான் சொல்லணும். ஊர் பேர் மட்டும் தான் நமக்கு தெரியும். விட்டுட்டு ஈவினிங் பத்தா போறோம். ஒரு 4-4:30 போல போயிட்டு அங்க போய் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும். வெங்காயம், தக்காளி, வேற என்ன பாய்? அரிசி மூட்டை. அரிசி ஓட்டையா? அரிசி மூட்டை. அரிசி மூட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். பத்தாவை சுற்றி பார்த்துட்டு வருவோம். தமிழ் மக்கள் அதிகமாக இருப்பாங்க அங்கே. எப்படி நம்ம ஹாரால யாரு ஹாரால ஹிந்தி, பெங்காலி, ஹைதராபாத்தி எல்லாம் நிறையா இருக்காங்களோ அதே மாதிரி பத்தால தமிழ் ஆட்கள் நிறையா இருப்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம பார்ப்போம். லெட்ஸ் கோ. லுங்கி ஊற்றிக்கலாம்ல, லுங்கி கட்டிக்கலாம்ல, சோறு இறங்காது அப்புறம் ஒன்றும் டைட் பண்ணி ஆகும். டைட்டாக இருந்தால் கூட சோறு மட்டும் போயிட்டே ஆகும். பிஸ்மில்லா காக்கா. அல்ஹம்துலில்லாஹ் காக்கா. பாயா. இது வந்து கசகசா போடாத பாயா. கசகசா போடாத பாயா. ஆமா. நல்லா இருந்துச்சுல? இருந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு என்ன பை? ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு தூங்கணுமா? சாப்பிட்டா தூங்குனியா மதியானம்? சரி வர மாட்டான், நம்ம சாப்பிட்டு தூங்கிடும். ஓகே, வெல்கம் பேக் ஹபீபீஸ், வெல்கம் பேக். இந்த பையன் என்ன தூங்கவே விட மாட்டாங்கண்ணா, எனக்கு வேணாம். இந்த பையன் தூங்கவே விட மாட்டாங்கண்ணா. சாப்பிட்றா ரத்தம். ஆப்பிள் சாப்பிட்டா ரத்தம் வருமா? ஆப்பிள் சாப்பிட்டா ரத்தம் வரும், மாதுளை சாப்பிட்டாமா தூங்கவே விட மாட்டாங்கண்ணா. வெள்ளிக்கிழமை நம்மளாம் எப்படி? வெள்ளிக்கிழமை ஆகுனா நல்லா சாப்பிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கினா அப்படி இருப்பா உடம்பு. கேட்டால் தூக்கம் வரலான்ட்டு. சரி வாங்க போவோம். மத்தா போயிட்டு டீ சாப்பிட்டு சில பல ஐட்டங்கள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம். ஓகே ஓகே. என்ன லெட்ஸ் மூவ். ரெடியாக இருக்கார் போல. வெள்ளிக்கிழமை அதுவுமா அருமையான ஒரு சூழ்நிலை கிளம்புறோம். நல்லா இருட்டிகிட்டு இருக்கு. 5 மணி ஆக போகுது. இருட்டிகிட்டு இருக்கு வானங்கள். செம்ம டிராஃபிக் என்ன பை? ஆமா பை. நீ அடி, எல்லாருமே ஆறு அடி. நீ அடி. ஏன் யார் அடிச்சா? எல்லாம் பின்னாடி அடிக்கிறாங்கல்ல, அதுக்குன்னு நான் படிக்கணுமா? ஆமா, அப்பதான் முன்னாடி நான் வந்து போவான். போவே இல்லையே. 10 நிமிஷமா நிக்கிறேன். 10 நிமிஷம், half an hour ஆயிடுச்சுல. இதுல தெரியல, ஏதோ ஆயிடுச்சா என்னது தெரியல. பயங்கர டிராஃபிக்ல இருக்கு. பத்தா வந்தாலே இதான் நமக்கு பிரச்சனை. பாய் தான் பத்தா பத்தான்னு சொல்லிட்டே இருந்தாரு. பத்தியை போட்டுருவாங்க. அப்ப ஏதாச்சும் தெரியலையே. எல்லாரும் அடிக்கிற நம்மளும் சேர்ந்து அடிப்போம், ஜாலியா இருக்கும். ஒரு வழியா பார்க்கிங் எல்லாம் தேடி முடிச்சுட்டு வந்தாச்சுல்ல. எங்க வந்தோம்? 4 ரூபாய் வாங்குறது 5 ரூபாய் போயிட்டோம். ஆமா, ஃபர்ஸ்ட் 4 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 5 ரூபாய் ஆகிட்டானுங்க. 1 ரூபாய் எடுத்துட்டானுங்க. எல்லாரும் ஏத்துறானுங்க, நமக்கு மட்டும் எதுவும் ஏற மாட்டாங்குது. எப்படி இருக்கு பார்த்தா? கஜன் இருக்குது. இன்னும் ஷாப்பிங்லாம் போல. போனாதான் தெரியும் நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் என்ன சொல்றாங்க. இப்போ எங்க போலாங்கிறீங்க? நீங்க தான் சொல்றீங்க. அதுதான் பத்தா பார்த்தாச்சு. அதுதான் அப்போ வாங்க போகலாம். கார் இப்போ மேலே போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஓகே வாங்க போவோம். பார்க்கிங்கோட பத்தா இது வந்து பார்க்கிங் ஸ்டேஜ் இப்படிதான் இருக்கும். சாய் வச்சுக்கலாம் பத்திரமா. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங். இந்த பார்க்கிங்லேருந்து
அப்படியே இந்த ஸ்டெப்ஸில் ஏறி உள்ளே போனோம்னா மேலே போயிடலாம். அங்கே பை. இது வந்து பத்தா. ஸோ கொஞ்சம் உஷாராக தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கணும். என்ன பை சொல்கிறீங்க? அப்படியே போகும்போது தட்டிடுவாங்க. ஸோ பார்த்து எடுக்கணும். பார்க்கலாம். போகலாம். ஏய் போகணும் இவ்வளோ வீட்டுக்கு ஒன்று ஆண்டா போய் அதாவது கூட இருந்தாங்கன்னு வச்சுக்க நமக்கு பயமே இல்லை. நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. நான் கையில் மாட்டினா கண்டா அது வர லெஃப்ட்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் 10 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா எல்லாமே இங்கே நல்லா இருக்குல்ல. பார்த்தீங்களா? பாய் வந்து இந்த கலர் எடுக்கிறாரு. அவர் கலருக்கு எது லைட்டாக போடுறானா எங்கே பார்த்தாலும் சரி அந்த கலரை பார்த்தா கூட அவங்க மனசு வராது. நான் என்ன அந்த கலரை பார்த்தாலே தோணும் அப்படின்னு தான் மைண்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடாதா? தப்பு. அந்த மாதிரி இருந்தா தப்பு. அரே தமிழ் ஃபர்ஸ்ட் தமிழை பார்த்துட்டாப்பல இருப்பா. அல்ஹம்துலில்லாஹ். காக்கா டீ சாப்பிடுமா? டீ சாப்பிடுவோம். 5 ரூபா 10 ரூபா. என்ன சாப்பிட்றீங்க? தூத் சாய். ஏய் நம்ம கடைக்கு போடலாமாடா? என்ன பாய் வேற லெவலா? பத்தா டீ சாப்பிடலாம். சாப்பிடுறதா டீ புரியல. அந்த அளவுக்கு வருது கிடையாது. சாப்பிடலாம். நம்ம ஊர் மாதிரி டிகாஷன் போடல. டிகாஷனை ஊற்றி அள்ளிடுவாங்க. இது வந்து பால் சாய். தூத் சாயா? பால் கிடையாது, பவுடர் பால் டீ. ஒரு மாதிரி இதாக இருக்கு. அதான் இருக்குதா? பால் சாயை குடிக்கணும். எங்கே போனோம்? ஆவின் பால். ஆவின் பால் தான் குடிப்பாரு சார். ஆவின் பால், ஆரோக்கிய பால். ஆவின் பால் பால் பவுடர். ஆமாம். ஸோ ஆவின் பால், ஆரோக்கிய பால் அப்படிதான் குடிப்பா போல. ஸோ இப்போ நம்ம வந்து மாவு பால் குடிக்கிறோம். டீ குடிச்சிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்போம். ஓகேவா பாய்? நடக்க போகுது. நைட் டைம் பத்தா பாய். நைட் டைம் பத்தா ஓட்டமா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? வேற லெவல் பத்தா. எப்படியா இருக்கு? ஆடுதா? வேற எவ்வளவு சேர்ந்து? ஆமா, நடக்கிறாங்களா புசு புசுன்னு. கீழே வேற இது போகுதுல, அப்படிதான் இருக்கும். பயங்கரமா இருக்கும். சுத்தி பாக்குறீங்களா? என்ன சுத்தி பாக்குறீங்க? போங்க அப்படியே நடந்து. வந்தாச்சு. ஏதாவது ஒரு 10 ரூபாய் 10 ரூபாய் ஜெர்கினா? இது 10 ரூபாய் எதுரா ஜெர்கினா? எங்க எப்ப சாப்பாடு கடை கொண்டு வந்தாங்க? அருமையா இருக்கா? ஒரு காலத்துல இது வந்து செம்ம ஃபேமஸான பிஸியான காம்ப்ளெக்ஸ். இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு. வேற சைட்ல கடை இருக்கு. இதெல்லாம் வந்து என்னடா அப்பா நின்றுகிட்டே இருக்கட்டா. வீணா போயிடுச்சு எக்ஸ்கலேட்டரு. ஃபவுண்டைன்லாம் வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில். இங்கே பத்தானாலே இந்த காம்ப்ளெக்ஸ் தான் ஃபேமஸ்ஸு. இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு. பாய் வந்து ஸ்வெட்டர் கிடைக்குமா? ஏன்னா குளிர் அதிகமாக இருக்குது. வர குளிர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா போல். அவர் வாங்கிட்டு வந்த ஜெர்கின் வந்து செட் ஆகலை. குளிர் அவருக்கு தாங்கலை. அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தா போல். அவருடைய கலருக்கே பாப்பா பாரு அவர். போ பாரு, சுற்றி பாரு. அத்தனை போலையே. என்ன பார்த்தீங்க? இந்த உள்ள நம்ம கைக்கே சூடு வருதா? இல்லை அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க இப்போலாம் போல். ஏன்னா அவர் வந்து ஷூ ஆஃபீஸ் தான் கொண்டு வந்தார். இந்த மாதிரி வெளியே போட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி ஷூ இல்லை.
எவ்வளோ பை? விலையை பாருங்க ஃபர்ஸ்ட்டு. ரேட்டே இல்லையா? இந்த போட்டிருக்கானடா 55 ரூபான்னு. 55 ரூபா. அவ்வளோதான் அதுவும். என் ஊர்ல. ஓ ரிச் உங்கள் ரிச்சி ஸ்ட்ரீட்டில். எல்லாம் ஹோல்சேல் வாங்கி பழக்கம். ஓ அப்படி. இது மாதிரி ரீட்டெல்லாம் போய் வாங்க மாட்டோம். இது ஹோல்சேல் தான். இது 55 ரூபா போட்டுருக்கான் ஹோல்சேல். அது சரி. இதெல்லாம் 300 ரூபாய், லாஸ்ட் 300 ரூபாய் அதிகமாக கிடையாது. 55 ரூபாய் எவ்வளோ ஆயிடுச்சு? எவ்வளோ ஆச்சு? கன்வெர்ட் பெரிய ஆளுக்கு 220 ரூபா ஆயிடுச்சு. 500 ரூபா 1000 ரூபாய்க்கு போகுது. 1000 ரூபாய்க்கு போகுது. ஆமா ஸ்கெச்சஸ்ல பிராண்ட் இல்லடா. பிராண்ட் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி பேரோட நான் வாங்கிட்டேன். ஸ்கெச்சஸ், நைக்கி. ரிச்சி ஸ்ட்ரீட்லயா? நம்மளுக்கு ஒரு பிராண்ட் இருக்கு. இதுல வந்து உள்ள வந்து இது வரும், துணி வரும்ல. ஆமா அந்த மாதிரி பாரு, ஒண்ணு தொட்டு பாரு. துணி தான் இருக்கு. இதெல்லாம் டர்க்கிக்கு போற மாதிரி, அந்த ரைடருக்கு போறது, நம்ம போறது. அப்ப இது இந்த மாதிரி இதுதான் டிஷர்ட் தருவீங்க. ஆமா அதான் குளிர் தாங்கும். தாங்காதா? நீ இது போட்டுருந்தல எது? நேற்று எனக்கு கொடுத்தல, இவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஓ ஆமா ஆமா ஆமா. அவன் குளிர் தாங்க. அதுதான் இது. ஏய் துணியை பாரு. அப்ப அதுவும் இருக்கு பாரு. இது இது ஆமா. எவ்வளோ இது? அதாக்கம் 25 ரூபாயா? பார்த்தா 25 ரூபாய்க்கு 20 ரூபாய் கேட்கலாம். 10 ரூபா ரொம்ப அதிகம்டா. जी ¿cómo estás? இஸ்ரீ சூப்பர்ல. காது முன்ன மாதிரி ஆயிடும். இங்க பாரு போட்டிருக்கான் பாரு. அரே வா. இந்த தம் படத்துல வருவான ஒருத்தவன். பார்த்து எடு. 5 ரூபா போதும். சூப்பர். உனக்கு என்ன பார்த்து எடுங்க. பிளாக் எடு எடு எடு. பெஸ்ட். அந்த போலோ போட்டுட்டு இதை போட்டா செட் ஆயிடும். டெல்லி வரைக்கும் பேசுவானா? எடு எடு எடு. எத்தாம்பார் கலரு. யோ அதடி மாதிரியா ஃபேஷன். போடியா வெட்டவன வெட்டுறாவன. வா 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 வா. அதுக்கு இந்த மாதிரியா கலாய்ப்ப? எப்படி கலாய்க்கிறான் பாருங்க. ஐயோ நம்மள அடி வாங்காம போக மாட்டான் போல இவன். ஆமா அவரு எங்க அப்பா போகும்போது வாட்சி கொண்டு கொடுப்பாரு. சரி நான் போயிட்டு வரப்பா சரி மரியாதை போய் சொல்ல போனா 2 கிலோ போதுறாங்க. யாரவா? திருக்காப்புல பேர் சொல்லக்கூடாது. ஓகே பேர் சொன்னா லாக் ஆயிடுவான் போல. ஊருக்கு வந்து அவருடைய காசுல வாங்கின முதல் பொருள் இதுதான். இதானே பை? ஆமா பை தான் பை. நல்லா இருக்கா? எப்படி வந்துச்சு பத்தா? டி நகர், நம்ம என்சி ரோடு, இதெல்லாம் ஒன்னா சேர்க்கணும். சேர்த்தா அவ்வளோ பெரிய இடம். அவ்வளோ பெரிய பத்தா. எல்லாத்தையும் சேர்த்தா பத்தா. இதே மாதிரி பெங்களூர்ல இருக்கும். கொஞ்சம் ஒரே இடத்துல மார்க்கெட் எல்லாமே அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரே இடத்துல. இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. பட் வந்து நம்ம ஊர்ல ஒரு பில்டிங்ல வச்சிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம மேல வரும்போது ஒருத்தவன் வீடியோ எடுத்துட்டு இருந்தானே. போன் எடுத்து வீடியோ போட்டோ எடுக்கிறேன்னாங்க. ஐயோ அப்படின்றான். ப்ரீன் போயிடுவாங்களா? இங்கெல்லாம் உசாரா இருக்கணுமா போன்லாம். ஆமா வேணாம் அப்படின்ட்டான். தப்புன்னு வைக்கிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன்ட்டா கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து டீ சாப்பிட போகலாம் சென்னை ஹோட்டல். ஓகே நம்ம தஞ்சாவூரோடைய லக்கியோட ஒரு பிரான்ச்சு இல்லையே. இது இல்லையே மாற்றிட்டாங்களோ? ஆமாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு மாற்றிட்டாங்க. இது லக்கி மை ஓன்.
டைட்டன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா த டார்க் பிளேஸ் ஆஃப் சவுதி அரேபியா, ஆர்டி ரெஸ்டாரண்ட். ஏப்பா, இந்த கொட்டக்கல் ஆயுர்வேதிக் நிறைய நாள் இருக்குப்பா. ஆயுர்வேதிக் மருந்து இங்கே தான் நம்ம வாங்குறது அடிக்கடி இந்த கடையில். லேகியம் கிடைக்குமா? லேகியமா? ஆர்டி ரெஸ்டாரண்ட் பாய். இங்கே டீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பாய். ஆமா, ஒரு டீ வாங்க போல குடிச்சு பார்ப்போம். எல்லாத்துலயும் டீ வடை, டீ ப்ளஸ் வடை சாப்பிடுமா இல்லை எப்படி வெறும் டீ மட்டும் தானா? டீ ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்ப்போம். உங்கள் பேர் சொல்லுங்கள். யூடியூபா? ஆமாம், வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்க, என் பேர் பாபு. என்னது இப்போ நீங்க என்ன காமிச்சீங்க? அது என்ன நீங்கள் காமிச்சதுதான் அப்படி ஸ்டைல்? இவர் தான் மிஸ்டர் அஜித் குமார். அஜித் குமார். வா 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 அஜித் குமார். அஜித் குமார் இது பேர் வடை. பக்கத்தில் இருக்குது தொடை. அப்படியே கொஞ்சம் நட. அப்படியே நீ வழி விட. டீ ராத்து பண்ணுமா அவரு? ஒரு டீ போடுங்க. ஒரு டீ. எத்தனை டீ? ஒரு டீ போடுங்க. மொத்தம் 3 டீ போட்டுங்க. பால் டீ. பால் டீ இல்லை, பவுடர் தான். இல்லை, அதுதான் இது வடையா தொடையா? நீ கொஞ்சம் நட. இந்த மாதிரி இடத்துல வந்தா கலாய்க்கு நல்லா இருக்கும். எங்க வர மாட்டேங்குது நீ தான். இதான் வருது 5 மணி வரைக்கும் தூங்கிட்டு. அக்குமாரு நம்ம தெரிஞ்ச மூஞ்சிகள் யாராவது பார்த்தா யாரும் தெரிஞ்ச மூஞ்சிகள் யாருமே இல்லையே. இல்ல, யாராவது தெரிஞ்ச மூஞ்சிகள் வந்தா பேசலான்னு பாக்கிறேன். தெரிஞ்ச மூஞ்சிகள் யாருமே தெரியலடா உனக்கு பார்த்தா. இவரே நான் இப்பதான் பாக்குறேன். நம்ம இந்த கடைக்கு இப்பதான் போறோம். அவரு ஒரு டென்ஷனா இருக்காரு. ஆமா, பாக்குறதுக்கு யாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. டென்ஷனா இருந்தா வேற ஆகும். உங்க பேர் என்ன? என்னமோ பேர்ல இப்பதானே சொன்னீங்க உங்க பேரு? உங்க பேரு? ஹசன். உங்க பேரு? ஹசன். ரஃபி கடை காராசு. அருமையா இருக்குல்ல டீ? இப்படிதான் கொஞ்சம் குழுவையிலடா. ஆர்டி ரெஸ்டாரண்ட்ல காரா சேவும் டீயும் ஒன்று வாங்கணும். எல்லா கடையிலுமே பாவல் டீ தான். மாவு டீ. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. ஒன்று வாங்கி ஒப்பிட்டு பிடிச்சிட்டு. ஆமாம், 2 வாங்கி துப்பிட்டு போகிறது கீழே ஊத்துறது. உள்ள ஒருத்தர் முன்னாள் போல போலீஸ்கார மாதிரி வர்றப்பா. நம்ம ஊருக்கு அந்த மீசை கீசெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் சிரிச்சா லைட்டா அவுட்டு. குரூப்ல வந்துட்டாப்ல. ரெண்டு கலைக்கு அவர் சிஸ்டாப்ல. ஆனா போன நின்றுதான் நம்ம போன ஒரு என்ட்ரிலே சிஸ்டாப்ல அவுட்டு. குரூப்ல டூப்பு. பாபு பையன் ஒருத்தன் தான் போல. இந்த ஒரு காரணம் தஞ்சாவூரா. அதாவது பேர் என்னன்னு கேட்டேன். பேர் கேட்டதுக்கு பாபு அப்படின்னா போல. இப்படி காமிச்சாப்புல. என்ன ரெட்டலையாகா? அது அப்புறம் அது வடை அத்தா இது தொட நட. நம்ம டிஆர் ஃபேனு போல அவரு. ஆமா, யூசு போட ஃபேனு. நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து 4 பேரை பார்க்கலாம், ஜாலியா இருக்கலாம். என்ன பை ஐயோ தொப்பி வாங்க அவன் அரபி. ஓகேவா, அவன்கிட்ட போய் தலை இது எவ்வளோ தலை அப்படின்றான். அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. 5 ரூபா சொல்லி கொடுத்துட்டான். வேணுமா கேட்டீங்கன்னா கேட்டேன். கவர் கொடுனா எஷ்கல்லாம் அவனை போய் கலாய்க்கிறான். இவன் கேட்டா அப்பதான் அரபி கத்துக்க முடியுன்றான். முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டீலாம் குடிச்சிட்டு டீ சாப்பிட்டு காரா சேவ் சாப்பிட்டு அடுத்த ஏரியாவுக்கு ஓகே. சின்ன மார்க்கெட்டா? லோக்கல் ஏரியா மாதிரி இருக்கு. ஆமா, நாங்க இருக்கிற ரூம் வந்து ஃபுல்லா வந்து டீசெண்டா இருக்கும். ஒரு மாதிரி எல்லாம் இங்க வந்தவங்க தெரியுது. இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படியே போயிட்டு வெளியே போயிடுவோமா? அல்ஹம்துலில்லாஹ் காக்கா.
இப்படியே வெளியே போனா அந்த ரூட் வந்துடும், வேற ரூட்டு பஸ் ரூட் வந்துடும். இது பிரிண்ட் இல்லடா, லாண்ட்ரி கடை. வாங்க போவோம். நைட் வாக், பத்தால நைட் வாக் போகிறோம். நம்ம பாய் அதுதான் சிட்டி ஃப்ளோரோடைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். செம்ம கூட்டமாக இருக்கும் பாய். ஆமாம், ஒரே பிச்சு எடுக்கும். எல்லாரும் தம் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ எடுத்து ஏதாவது பார்ப்பாங்க. சிட்டி ஃப்ளோர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கு. அரிசி, புளி, அப்புறம் வேற என்ன பாய்? அரிசி, புளி, தக்காளி இருக்காது. ரெண்டு தான் இருக்கு. வேற அரிசி, புளி, அவ்வளோதானா? சரி பார்ப்போம் வாங்க. அரிசி, புளி, 2 அரிசியில் பாருங்க. ஆஃபர் ஏதாவது போட்டு தூக்குங்க பார்ப்போம். அரிசி இதோ இருக்குடா. ₹62 அல்பத்தா செல். ஓகே பாய். ₹38. அரிசி ஆஃபரே இல்லையா? பாபுல் இசைகளின் ராஜ்யம் எனக்கே மடை தீரந்து ஆளும் அறிகரைதான் இதம் தீரந்து கூகும் ஒரு இசைக்கலைஞன் என் ஆசைகள் 1000. பதையில் உறக்கம் மாசக்கிறது காரணம் இறைவனின் வணக்கம் எதிரியே மாதம் அன்னதின் அவமானம். அதுக்கு மேலே தெரியவில்லையே. அல்ஹம்துலில்லாஹ் காக்கா 10வது வரையும் முடிச்சு வீட்டுக்கு போறோம். நம்மளுக்கு பார்த்து அழுத்திருச்சு. பாய் தான் இப்போ புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா போல பத்தாக்கு. அவருக்கே பார்த்து அழுத்து போச்சு. ஏன் பாய்? நிறைய பார்த்தாச்சா? பத்தா நிறைய பார்த்துட்டா போல. சரி வாங்க இப்போ நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புறோம். மெயினே வந்து பக்காலா தான். எதுக்கு பக்காலா? பக்காலா தான், அங்கதான் நம்மளோட ஐட்டம்லாம் கிடைக்கும். இங்கேயும் கிடைக்குமே. வாங்க போறது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு 3 நாளைக்கு நல்ல மொத்தமாக வாங்கிட்டு போனீங்க. அல்ஹம்துலில்லாஹ் காக்கா. சீக்கிரம் புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பாய்க்கு. பத்தா வந்து பார்த்துட்டா போல. இன்னும் ஹாரா இருக்கு, ஹாரா போய் பார்க்கணும். ஹாராவையும் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்ணை முடிடுவோம் போல பாய். அல்ஹம்துலில்லாஹ் காக்கா. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். வண்டிக்கிட்ட வந்தாச்சு. ட்ரோன் ஷோ அந்தரத்தில் மிதக்கும் பாலம். அருமையா இருக்குல்ல? ஆமா, சூப்பரா போட்டிருக்காங்க. அருமையா அப்படியே ஓடிட்டு இருக்கு. இது என்னன்னா ஆக்சுவலா இது வந்து அல் வத்தானி பார்க். இந்த அல் வத்தானி பார்க்ல தான் ட்ரோன் ஷோ அப்படியே இங்க வருது போலயே. ஓ, நம்ம அதை இதை பார்த்துட்டு நம்ம இதை விட்டுற போறோம். வா 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 வா, மலைச்சாரல் மாதிரி இருக்குங்க. செம்மையா இருக்கு. பா 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 பா. வா வா வா, வாட்டா மேன், சூப்பர் பா. ஷா போயிடு. செம்மையா இருக்கு, உண்மையிலே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நான் சொல்லல, வேற லெவல்ல கொண்டு வராங்க சவுதியை. வேற எதுவுமே கிடையாது. இல்ல பாய்? ஆமா, திரும்ப அப்படியே உள்ள போகும் போலக்குதே. சவுதியில் மலை. அந்த வத்தானியோட லோகோ தெரியுதா நம்ம தெரியல. क्या बात है
தாம்பாரா ரவுண்டு என்னமோ ரெடி பண்றாங்கல்ல. உனக்கு ஒண்ணு வேணும்லப்பா மெட்ரோ. இன்னைக்கு பார்க்க பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது எங்க போறோம்? வீட்டுக்கு போறோம். ட்ரோன் ஷோவும் பார்த்தாச்சு. கார்லயே சுத்திக்கிட்டு இறங்கி போக வேண்டிய வேலை இல்லை. ஆமா, இந்த மாதிரி சில பல சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் வந்ததுல இருந்து. கண்டிப்பா எது நடக்குதோ இல்லையோ ஊரை சுத்தியாச்சு. கொஞ்சம் அடுத்த மாசத்துல தான் வேலைக்கு சேரணும். இன்ஷா அல்லாஹ் சேர்ந்துடும் இன்ஷா அல்லாஹ். ஐயா, நீங்க காலைல கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சீங்கன்னா மெட்ரோல ஏறி நம்ம லாங்கா எங்க போய் விடுறோம்லாம் அங்க விட்டுட்டு திருப்பி அதே திருப்பி வந்துடும். போகும்போது அப்படியே இந்த சைட் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே போயிடும். நம்ம சீக்கிரமா எந்திரிக்கலான்றீங்க. ஆமா, கஷ்டமாச்சாதான். அதுதான் கஷ்டமாகுது. 2 நாள் லீவ் தான் பண்ண முடியும். ஆமா, நான் ஊரை சுத்தி பார்க்கலான்னு ஒரு முடிவில் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம வேலையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வேலை வெட்டிட்டு போயிட்டாங்க அப்புறம் சுத்த முடியாதுன்றீங்க. முடியாது. நீங்க தூங்குற மாதிரி நானும் வாரத்துல 2 நாள் நல்லா தூங்க போறேன். சரி, அப்போ நீங்க வந்து என்னது இந்த ஒரு மாசம் நல்லா என்ஜாய் பண்ணலான்றீங்க. அவ்வளவுதான், வேலை கிடைக்கிற வரைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். காக்கான்ட்டு இப்படி ஆஃப் பண்ணிட்டு இப்படி திருப்பு பழுக்க போட்டதாலே அது வரும் ஒழுங்கா. எப்படியா வரும்? இல்லைண்ணா ஏன் நீ போயா. ஸோ நம்ம வந்து நீங்க அதை மறைக்காதீங்க. கண்ணாடியா கண்ணாடி எங்க மறைக்க? கை வச்சு கண்ணாடி மறைக்கிறேன். அந்த கண்ணாடியா திரும்பும் போது எவ்வளவு டும்மு இடிச்சிருவாங்க. ஐயோ பையன் பாருப்பா. ஏதாவது ஒரு சாதனைகளை பண்ணிட்டு இருக்கு. ஆமா, ஸோ நம்ம வந்து போவோம் நாளைக்கு. பெட்ரோல போகணுங்கிற போல காக்கா பெட்ரோல போவோம் நம்ம இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போவோம். கேஸ் முடிஞ்சாக பஸ்ல ஏறிடும். ஆமா, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போவோம். கேஸ் எடுக்கணும். ஆமா, அரிசி வாங்கணும். ஆமா, 2 வேலை இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டோ போயிட்டு அப்படியே அரிசிலாம் வாங்கிட்டு டீலாம் கேஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். இன்னையோட நாள் சிறப்பா பத்தால முடிஞ்சிடுச்சு. ஆமா, சரி. இப்போ ஊருக்கு போகும்போது போயிட்டு 10 தேங்காய் 10 போட்டு வந்தாச்சு. இல்ல, இப்போ ஊருக்கு போகும்போது 30 கிலோ தங்கம் எடுத்துக்கலாம். ஆமா பாய், 2 செட்டிங் முடிஞ்சிடும். காசு வந்து நமக்கு மனிதனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளவு கொடுத்தாலும் குடுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. போதுன்ற மனது பொன் போன்றது அது கிடையாது. ஓ, அது இல்லையா? போதுன்னு சொல்ற ஒரு விஷயம் என்ன? சோறு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஆமா, சாப்பாடு மட்டும்தான் மனிதன் வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லும். இந்த காசு, இந்த பொருள், இந்த இது சொத்து கித்து இதெல்லாம். அதனால நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம். அவ்வளவு பெரிய மேதாவிலாம் கிடையாது நாங்க. அதுக்கு ஒரு வாட்டி யோசிக்கிறோம். ஆமா, அதுக்கு ஒரு வாட்டி யோசிக்கணும். டைலாக் டப்புன்னு வராது. ஆமா. ஸோ அதெல்லாம் காக்கா நல்லபடியா முடிஞ்சு. நீங்க எப்படி பாத்தீங்க? ட்ரோன் ஷோ எப்படி இருந்துச்சு? ட்ரோன் ஷோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது மாதிரி டிவில பாத்துருந்தோம். ஐயோ உயிர் கத்தின்னு இருக்கோம். மேல சாக்லேட் தூக்கி போடுற மாதிரி ஃபிளைட்ல போகும்போது அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, சாக்லேட் தூக்கி போடுறேன் கையில கேட்ச் பண்ணி, அந்த மாதிரிலாம் இல்லாம இது எல்லாமே லைவா இருக்கு. இது பேர் தான் நூர் ரியாத். அது வேற பார்த்தோம். அது சிரிக்க கூடாது, இப்ப சிந்திக்கணும். நூர் ரியாத்ங்கிறது ஒரு கான்செப்ட், ஒரு ஈவெண்ட். அதுல இந்த மாதிரி ட்ரோன் ஷோ, கீன் ஷோ, பிரமிடு எல்லாம் பார்த்தோம். பத்தா எப்படி, அதை சொல்லுங்க. பத்தா நம்பர் 1 பாம்பே முகமது அலி ரோடு பார்த்த மாதிரி இருந்தது. நம்பர் 1 பாம்பே முகமது அலி ரோடு மாதிரி கஜன்னு அங்கங்க அப்படியே சூப்பரா சுத்தி இருக்கு. அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. பார்த்தா போல பார்த்தாச்சு. குமுதா ஹாப்பி ஆனாச்சு. ஓகே ஹபிபீஸ், பாய், டேக் கேர். மக்கள் நீங்க சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டிட்டே போயிடுங்க. ஆமா, தட்டிட்டே போடுங்க, தட்டாம இருக்காதீங்க. தட்டினாதான் நாங்க போடுற வீடியோஸ் ரீச் ஆகும். ஓகே, சீக்கிரம் ஏத்தி விடுங்க, சல்லி இல்ல. ஆமா பாய், சல்லிக்கே போற காசு. ஆமா, சல்லி இல்ல. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி காசு வரது வழியா பாருங்க. இப்ப வந்து இலங்கையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, பிபி பாய்.